நம்புகிறேன். இந்த நாளினுடைய தலைப்பு நீங்க பார்த்திருப்பீங்க, பவுலினுடைய மன்றாடுதல் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. பவுலினுடைய மன்றாடுதல் அப்படின்ற வார்த்தையானது எங்கிருந்து எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, நீங்க திருப்பிக் கொள்ள வேண்டிய புத்தகம் எபிரேயருக்கு முந்தின புஸ்தகம் பிலமோனுக்கு வரணும். பிலமோன், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம் என்று சொல்லி ஒரு சின்ன நிருபம் இருக்கிறது. அந்த நிருபத்தில் தானே பவுலுடைய மன்றாடுதல் என்ற வார்த்தையானது இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. சரிங்களா? அப்ப இந்த நாளினுடைய தியானம் எங்க இருந்து வருகிறதுன்னு சொன்னா பிலமோன் இந்த புத்தகத்துல இருந்து வருகிறது. சரி, இந்த பிலமோன் புத்தகத்துல மொத்தம் பாருங்க ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறதுங்க. இந்த ஒரு அதிகாரத்துல 25 வசனங்கள் அங்க இருக்கிறதை பார்க்கலாம். மொத்தம் 25 வசனங்கள் இருக்கிறது. இந்த 25 வசனங்களை 3 பகுதிகளாக நம்ம பிரிச்சிடலாம். முதல் 6 வசனங்கள் ஒரு பகுதியாக, அப்புறம் 7 இருந்து வசனம் 21 வரைக்கும் 2வது பகுதியாக நாம் பிரிக்கலாம். அதற்கப்புறம் 22 முதல் 25 வரைக்கும் 3வது பகுதியாக பிரிக்கலாம். இப்படி கூட சொல்லலாம் பாருங்க. முதல் பகுதி ஒரு முன்னுரையாக, கடைசி பகுதி முடிவுரையாக. முக்கியமான விஷயம் பாருங்க, அதத்தான் பவுலார் வசனம் 7 முதல் 21 வசனம் வரைக்கும் எழுதுகிறார். ஆக அந்த மிக மிக முக்கியமான விஷயம், இந்த பாடி, அந்த கருத்து எங்க, பொருளுரை எங்க இருக்குதுன்னா வசனம் 7 இருந்து வசனம் 21 வரைக்கும் என்ன செய்து இருக்கிறது. சரி, அந்த வசனம் 7 இருந்து 21 சாராம்சம் என்ன அப்படின்றத கொஞ்சம் சற்று பார்க்கலாம் வாங்க. வசனம் 8 சற்று நம்ம கவனிப்போம் பாருங்க. வசனம் 8 பவுலார் என்ன சொல்றாரு பிலமோனுக்கு? ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயது உள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால், பவுலார் கட்டப்பட்டு இருக்கிறாருங்க. கவனிங்க வசனம் 9, உமக்கு கட்டளையின்படி கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் செய்யாமல் ஒரு சத்தம் கேட்கலையே, ஆடியோ ஆஃப் ஆயிருக்கு. வாய்ஸே இல்லையா? நீங்க 10 நிமிஷம் வாய்ஸே இல்லையா? உங்க ரெக்கார்டிங் ஆஃப் ஆயிருச்சு, கேட்கல. அண்ணா மியூட்டா இருக்குண்ணா. நீங்க போடுறீங்களா? போடுறேன். வந்துருவாங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. மாட்டிட்டு தான் இருக்கு மெசேஜ். வராங்க ஒரு நிமிஷம். பாஸ்டர் இப்ப வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? இப்ப கேக்குது பாஸ்டர், கேக்குது. ஓகே, சரி. கேட்கறவங்களா ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க பார்க்கலாம். ஒரு ஹலோ சொல்லுங்க, ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ஒரு சந்தோஷம். ஒரு 5 நிமிஷமா கேட்கவே இல்லையா? நல்லதுங்க ஐயா, ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாம் சரி. திருப்பி இந்த பிலமோன் இருந்து, அதாவது 1 to 8 முக்கியமானது. ஓகே, சரி, நம்ம மீண்டுமாக படிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஆக பவுல் மன்றாடுகிறார் என்கிற விஷயமானது பிலமோன் எழுதிய நிருபத்தில் தான் வருது. அந்த பிலமோன் எழுதிய நிருபத்துல 25 வசனங்கள் இருக்கிறது.
3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. முதல் 6 வசனங்கள் ஒரு பகுதியாக, 7 21 வசனங்கள் 2வது பகுதியாக, 22 25 3வது பகுதியாக இருக்கிறது. ஆக முதல் பகுதி முன்னுரைன்னு சொன்னோம், கடைசி பகுதி முடிவுரைன்னு சொன்னோம். மிக முக்கியமான விஷயம், அந்த கருத்து எங்க இருக்கிறதுனா அந்த நடுப்பகுதியில் தான் இருக்கிறது. அதுதான் வசனம் 7 21 வரைக்கும் அப்படின்னு சொன்னோம். வசனம் 7 21 எதை பற்றியது? அதுதான் நம்ம சொல்ல வந்தோம். நம்ம வசனம் 7 நான் மீண்டுமாக வாசிக்கிறேன். நானு என்ன சொல்றாரு பாருங்க, மன்னிக்கவும், வசனம் 8 வாசிக்கிறேன். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால், பவுல் அவர் ஒரு சிறை கைதியாக இருக்கிறார். சிறை கைதியா இருக்கும் போது அவர் செய்கிற செயல் என்ன? வசனம் 9 பாருங்க. நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாக இருந்தாலும், நான் சொன்னா, நான் கட்டளை போட்டாலே நீ கேப்பப்பா, ஆனா அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். அப்ப அந்த நம்மளுடைய தலைப்பு, இந்த செய்தியினுடைய தலைப்பு பவுலின் மன்றாடுதல் சொல்லி வைக்கிறோமே, அந்த வார்த்தை எந்த வசனத்தின் அடிப்படையிலே வருகிறது? வசனம் 9 பாருங்க. அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். அப்ப பவுலார் பிலமோன்ட்ட கட்டளை போடல, அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறார். யாருக்காக பிலமோன்ட்ட மன்றாடுகிறார்? அடுத்த வசனம் பாருங்க. என்னவென்றால், கட்டப்பட்டு இருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக உம்மை மன்றாடுகிறேன். ஆக பவுலார் யாருக்காக மன்றாடுகிறார்? யார்கிட்ட மன்றாடுறாரு? பவுலார் ஒனேசிமுவுக்காக பிலமோன்ட்ட அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறார். உங்களுக்கு விஷயம் புரியுதுங்களா? ஆக இந்த நிருபம் பிலமோன்ட்ட அவர் மன்றாடுகின்ற ஒரு விஷயத்தை குறித்து பேசுகிறது. பிலமோன்ட்ட ஒனேசிமுவுக்காக அன்பின் நிமித்தம் மன்றாடுகின்ற விஷயத்தை குறித்து இந்த நிருபத்துல பேசப்படுதுங்க. சரிங்க, அப்ப ஏன் மன்றாடணும்? இந்த ஒனேசிமு என்கிற இந்த மனுஷன் யார்? அவன் எப்படி இருந்தான்? அவன் எப்படி மாறி இருக்கிறான் என்பதை விளக்குகிறது இந்த அருமையான ஒரு மன்றாட்டு ஜெபம். நம்ம 12 மணி நேரம் மன்றாட்டு ஜெபத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோம். 11 மணி நேரம் மன்றாட்டு ஜெபத்தை முடித்திருக்கிறோம். இப்பொழுது இங்கே ஒரு மன்றாட்டு ஜெபம். பவுலினுடைய மன்றாட்டு எப்படி இருக்கிறது, நம்முடைய மன்றாட்டு எப்படி இருக்கிறது என்பதை சற்று நம்ம உரசி பார்க்க போகிறோம். பவுலார் ஒனேசிமுவுக்காக பிலமோன்ட்ட அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறார். அந்த மன்றாட்டு ஜெபம் எப்படி, ஏன் அப்படி பண்றாரு, யாருக்காக பண்றாரு என்பதை புரிந்து கொண்டோம். ஒனேசிமு என்பது யார் என்கிற விஷயத்தை நாம் கருத்தாக படிக்க போகிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆவியானவர் இடைபட வேண்டும் என்று ஜெபிக்கலாமா? ஜெபித்து நம்முடைய புத்தகத்தை நம்ம தரப்போம். நம்ம அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றிப்பா. நாங்கள் காலை நேரம் முதல் மன்றாட்டு ஜெபத்திலே இருக்கிறோம் தகப்பனே. பல தேசங்கள்ல இருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக மன்றாடி கொண்டு வருகிறோம். இந்த முடிகின்ற வேளையில தகப்பனே ஆண்டவரே, நாங்கள் பிலமோன் நிருபத்தை எடுத்து நாங்கள் ஆராய வருகிறோம். எந்த நோக்கத்திற்காக இந்த நிருபத்தை கொடுத்தீரோ அந்த நோக்கத்தினுடைய அடித்தளத்திற்கு சென்று அதன் கருத்துக்களை புரிந்து கொள்ள உதவி செய்திடணும் அப்பா. அந்த நிருபத்திலே எங்களுடைய முகத்தை காண, அருமை இரட்சகருடைய முகத்தை காண எங்களுக்கு உதவி செய்திடணும். அந்த பாக்கியத்தை தாரும் தகப்பனே. எங்கள் உள்ளம் உம்முடைய உள்ளம் போல மாறட்டும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிலமோனுக்கு எழுதிய பவுலுடைய நிருபம். அப்ப 25 வசனம் தான் இருக்குது சொன்னேன். இப்ப ஒனேசிமுவுக்காக பிலமோன்ட்ட மன்றாடுகிறார். இப்ப நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னா, ஏன் மன்றாடணும் அப்படின்னா, இந்த ஒனேசிமு எப்படி இருந்தாப்ல, எப்படி மாறி இருக்கிறாப்ல என்கிற கேள்வி எனக்கு உள்ளாக எழும்புச்சு. மன்றாடுறாருன்னா அந்த விஷயம். ஏன் மன்றாடணும் அப்படின்னா, ஒனேசிமுனுடைய பிளாஷ்பேக் என்ன, ஒனேசிமுனுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இந்த 2 விஷயத்தையும் பார்க்கும்படி உள்ள போனா அழகான 4 கருத்துகள் வரதை பார்க்க முடிகிறது. 4 கருத்துக்கள்ங்க. ஒனேசிமுவினுடைய பிளாஷ்பேக் என்ன, ஒனேசிமுனுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, நீங்க அழகாக உங்க நோட்ஸ்ல நீங்க அழகா எழுதிக்கலாம் பாருங்க. ரொம்ப அப்படிதான் பவுலார் பிலமோன்ட்ட மன்றாடுகிறார். அவன் இப்படி இருந்தான், இவன் இப்படி இருக்கிறான் என்று 4 அழகான கருத்துக்களை போடுறாப்பங்க. நாம் பார்க்கும்போது இது இன்னும் கொஞ்சம் நீங்க உள்ள போய் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் கூட கூடுதலாக கூட உங்களுக்கு விஷயம் கிடைக்கலாம் பாருங்க. ஆக ஒனேசிமு எப்படி இருந்தான், ஒனேசிமு எப்படி மாறி இருக்கிறான் அப்படின்ற கருத்துக்குள்ள வரலாம் வாங்க. முதல் கருத்து நம்ம பார்க்கணும்னு சொன்னா வசனம் 11 கொஞ்சம் சற்று பார்க்கணுங்க. ஒனேசிமு எப்படி இருந்தா, நம்ம வசனம் 10 படிச்சோம்ல, வசனம் 11க்கு வந்துடுறோம். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன். கவனிச்சிங்களா? இந்த 4 விஷயத்தை பார்க்கும் பொழுது
இந்த ஒனேசிமுக்கும் பிலமோனுக்கும் ஒரு உறவு ஒண்ணு இருந்திருக்குதுங்க. அந்த உறவு என்ன ஆச்சு, அந்த உறவு ஏன் அப்படி ஆச்சு என்பதெல்லாம் நான் புரிந்து கொள்ளலாம். பாருங்க, ஒனேசிமோனுடைய பிளாஷ்பேக் பாருங்க. முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன். கவனிச்சிங்களா? அவன் இஸ் நாட் ப்ராஃபிட்டபிள். என்ன, அவன் எந்த வகையிலும் பிரயோஜனம் இல்லாத லாய்க்கில்லாத ஆளுங்க. அவன் தான் ஒனேசிமு. முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன். இப்ப அடுத்த வார்த்தையை கவனிச்சிங்களா? வசனம் 11 அடுத்த வார்த்தை இப்பொழுதோ. அது பிளாஷ்பேக்குங்க. இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் பாருங்க. இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஆக முன்பு எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கிறான்? ஒனேசிமு முன்பு எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கிறான்? ஒனேசிமு அவன் ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லாத பையன். ஆனா இப்ப எனக்கும் உமக்கும் பிரயோஜனம் உள்ளவன். முதல் விஷயத்தை நல்லா கூர்ந்து கவனிக்கணுங்க. ரெண்டாவது விஷயத்துக்கு நம்ம வரலாங்க. வசனம் 15க்கு வந்துடணும். வசனம் 15க்கு பாருங்க. அவன் என்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாய் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். கவனிச்சிங்களா? கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாகட்டும் ஆகும். ஆக இங்க கவனிக்க வேண்டியது, ஒரு காலத்துல அவன் என்ன செஞ்சான்? கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் அவன் அப்படின்னு சொல்றான். கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். ஆனா இப்ப சொல்றாங்க இனிமேல் பாருங்க, அது வசனம் 15 பாருங்க. தோட்டத்திலேயே அவன் என்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும். கவனிச்சிங்களா? அவன் கொஞ்ச காலம் உம்மை விட்டு அவன் பிரிந்து போயிட்டான். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருப்பான். ஆக முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, அவன் பிரயோஜனம் இல்லாதவனாய் இருந்தான். ஆனா இப்ப உனக்கும் எனக்கும் அவன் பிரயோஜனம் உள்ளவன். அதற்கு அப்புறம் ரெண்டாவது ஒப்பீடு பாக்குறோம் நம்ம. உம்மை விட்டு கொஞ்ச காலம் போயிட்டான், ஆனா இப்ப திரும்பி போவான் கிடையாது, திரும்பி கொஞ்ச காலம் இருப்பான் என்பது கிடையாது. என்றென்றைக்கும் உம்முடையவனாக இருப்பான். கவனிச்சிங்களா? அழகான ஒப்பீடுகள். பிரயோஜனம் இல்லாதவன், பிரயோஜனம் உள்ளவன். கொஞ்ச காலம் போயிட்டான், என்றென்றைக்கும் இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வசனம் 16 பாருங்க. வசனம் 16 எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியையும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். இப்ப பாருங்க, வசனம் 16 வசனம் 15ல இருந்தே தொடங்குது பாருங்க. நான் திரும்பி வசனம் 15 வாசிக்கிறேன். அவனுடைய பிளாஷ்பேக் என்ன, இப்ப இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. பைபிள் சொல்லுது பாருங்க, அவன் என்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாய் இருக்கும்படிக்கும். ஆக பாருங்க, பைபிள் சொல்லுது, ஒரு காலத்துல அவன் உனக்கு அடிமையா இருந்தான், இப்ப அடிமையானவன் அல்ல, அடிமையானவனுக்கு மேலாக பிரியமான சகோதரனாக இருக்கும்படிக்கும் உன்னோட என்னைக்குமே இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறான் பாவன். ஆக முதல் ஒப்பிடு பாருங்க. அன்னைக்கு எப்படி இருந்தான், இன்னைக்கு எப்படி இருக்கான்? பிரயோஜனமற்றவனாக இருந்தான், இப்பொழுது பிரயோஜனம் உள்ளவனாக உனக்கும் எனக்கும் இருக்கிறான். அடுத்தது பார்க்கிறோம், கொஞ்ச காலம் உன்னை விட்டு பிரிந்து போனான் ஆகட்டும். இங்க பாக்குறோம் நம்ம, என்றைக்கும் அவன் உம்மோடவே இருப்பான்ப்பா. அன்னைக்கு உன்கிட்ட அடிமையா இருந்தான்ப்பா, இன்னைக்கு அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கும் மேலானவனாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அருமையான சகோதரனாக உன்கிட்ட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. ஆக அடிமை கொஞ்ச காலம் போயிட்டான், சரிங்களா? அவன் உனக்கு பிரயோஜனம் இல்லாதவன், லாய்க்கு இல்லாதவன். இப்ப நாலாவது கடைசி ஒப்பீடுக்கு நம்ம வரலாங்க. இன்னொரு ஒப்பீடு பாருங்க, ரொம்ப அழகான ஒரு ஒப்பீடு கவனிக்கணும். வசனம் 18 பாருங்க, ரொம்ப அழகான வசனம் 18. அவனுடைய பிளாஷ்பேக்கை பார்க்கும் பொழுது பிலமோனுக்கும் ஒனேசிமோவுக்கும் உள்ள உறவு என்னன்றது நமக்கு தெரிய வரும் பாருங்க. வசனம் 18 அவன் உமக்கு, வசனம் 18ங்க, அவன் உனக்கு யாதொரு அநியாயம் செய்தும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். என்ன சொல்றாப்புல இங்க? யாதொரு அநியாயம் செய்தும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். அப்ப ஒரு காலத்துல ஒனேசிமு
பிலமோன் என்கிற எஜமான்ட்ட வேலை செய்யும் பொழுது ஏதோ அநியாயம் செய்தவன், ஏதோ கடன்பட்டவன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏதோ கடன்பட்டவன். ஆக ஒரு காலத்துல ஏதோ அநியாயம் செஞ்சுட்டாங்க. ஒருவேளை ஏதாவது பொருள் எடுத்திருக்கலாம், ஒருவேளை கடன் வாங்கிட்டு கடனை திருப்பி கொடுக்காம வந்திருக்கலாம். ஆக இங்க நமக்கு அழகான ஒரு காரியம், ஒனேசிமு யாரு அப்படின்ற விஷயம் புரிய வருதுங்க. இந்த ஒனேசிமு என்கிறவன் அவன் பிலமோன்ட்ட வேலை செஞ்சிருக்கிறான், அவன் அடிமையாக இருந்திருக்கிறான். புரியுதுங்களா? அவன் அடிமையாக இருந்த பொழுது அவன் ஏதோ அநியாயம் செஞ்சிருக்கிறான், ஏதோ கடன் வாங்கிட்டு அவன் கொஞ்ச காலம் ஓடி வந்துட்டான். அவன் அவங்க இருக்கும் பொழுது, ஒரு காலத்துல அடிமையா இருக்கும் பொழுது புரோஜனம் இல்லாத அடிமையாய் இருந்திருக்கிறான். இப்ப அந்த புரோஜனம் இல்லாத அடிமை, ஓடி வந்த அடிமை, அநியாயம் செய்த அடிமை, ஒருவேளை கடன் வாங்கிட்டு ஓடி வந்த அடிமை, இப்படிப்பட்ட அடிமைக்காக யார் மன்றாடுகிறாரு? ஒனேசிமுவுக்காக, அந்த ஓடி வந்த அநியாயம் செய்த அந்த அடிமைக்காக பவுலார் மன்றாடுகிறார். கவனிச்சிங்களா? பவுலார் பிலமோன்ட்ட மன்றாடுகிறார், அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறார். ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? பவுல் எவ்வளவு பெரிய ஒரு மிஷனரிங்க. அந்த மிஷனரி இந்த ஒரு சாதாரண ஒரு அடிமைக்காக மன்றாட வேண்டியதனுடைய அவசியம் என்ன? அவன் ஓடி போனவன், அவன் அடிமையானவன், அவன் அநியாயம் செய்தவன். அந்த அநியாயம் செய்த அடிமைக்காக பவுலார் மன்றாடுகிறார். சரி, இப்ப அவர் மன்றாடுறாரு பாத்தீங்களா? இப்ப அன்னைக்கு அவன் அநியாயம் செய்தவன், அன்னைக்கு கடன் வாங்கிட்டு கொடுக்காதவன் கூட நம்ம சொல்லலாங்க. இப்ப இன்னைக்கு எப்படி இருக்கிறார் ஒனேசிமு? அன்னைக்கு ஓடி சென்றவன், அநியாயம் செய்தவன், அன்னைக்கு அவன் கடன் வாங்கிட்டு கொடுக்காதவன். இன்னைக்கு எப்படி? நல்ல அந்த 25 வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது, 25 கூட வேண்டாங்க, 21 வசனம் கருத்தா நான் பார்க்கும் பொழுது, அங்க எந்த அளவுக்கு பிலமோனை குறித்து சொல்லப்படுகிறதோ, எந்த அளவுக்கு பவுலினுடைய மன்றாட்டை குறித்து சொல்லப்படுகிறதோ, அது போலவே அங்கும் இங்குமாக ஒனேசிமுவினுடைய அற்புதமான குணத்தை குறித்து சொல்றாரு பவுலார். என்ன சொல்றாரு பாருங்க. நான் வசனம் 10 நான் சொல்றேன். ஒனேசிமுவினுடைய நல்ல குணம் என்ன, அவன் யாரு அப்படின்றது புரிய வருங்க. இப்ப பாருங்க, வசனம் 10 என்னவென்றால், கட்டப்பட்டு இருக்கையில், கவனிச்சிங்களா? கட்டப்பட்டு இருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக மன்றாடுகிறேன். ஒனேசிமுவை பவுலாரு என்னன்னு சொல்றாரு? கமெண்ட்ல போடுங்க. ஒனேசிமுவை பவுலாரு என்னன்னு சொல்றாரு? என்னன்னு சொல்றாரு? என் மகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஒனேசிமு யாரு? பிலமோனுக்கு யாரு? அடிமை, அநியாயம் செஞ்சவன், கடன்பட்டு ஓடி போனவன், லாய்க்கு இல்லாதவன், பிரயோஜனம் இல்லாதவன். ஆனா பவுலுக்கு எப்படி மாறுறாப்புல? அவருடைய மகனாக மாறுகிறார். சரிங்க, வசனம் 12 இன்னும் கூட அழுத்தமா நம்மளுடைய தொடர்ந்து சில விஷயங்களை படிச்சுட்டே வர 2 வாரமா 2 மாசமா அந்த வகையில அந்த இன்னொரு கருத்து படிக்கலாம் பாருங்க. வசனம் 12 இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். நல்லா கவனிங்க. ஒனேசிமு பிலமோனுக்கு யாருன்னு படிச்சோம், ஒனேசிமு பவுலுக்கு யாரு பாருங்க. அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். என்னவா? என் மகன், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகன் என்று சொன்ன பவுலாரு இன்னொரு வார்த்தை, பலமான வார்த்தை, அழுத்தமான வார்த்தை பதிவு செய்கின்றார். அதுவும் ஒரு மூத்த ஊழியக்காரர் சொல்றாரு, என் உள்ளம் போல இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். எவ்வளவு அழகான வார்த்தை, கவனிச்சிங்களா? என் உள்ளம் போல, நான் என்ன யோசிக்கிறேனோ அத ஒனேசிமு யோசிக்கிறாப்ப, என் உள்ள துடிப்பு போல அவன் இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அழகான வார்த்தைகள் இல்லையா? சரி, 3வது, ஒனேசிமு அவன் கடன்பட்டவன், அவன் அநியாயம் செய்தவன். ஒரு காலத்துல பிளாஷ்பேக், கரண்ட்ல பவுலினுடைய உள்ள துடிப்பாக இருக்கிறான், பவுலினுடைய பெற்ற மகனாக இருக்கிறான். இப்ப இன்னொரு வசனம் பாருங்க, வசனம் 14. இப்ப கவனிங்க, நீங்க வசனம் 14 கவனிங்க. வசனம் 16 வசனம் 16 நம்ம அது தமிழ்ல பார்க்கும்போது வசனம் 15 அவன் என்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும், இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாய் இருக்கும்படிக்கும். இப்ப எப்படி மாறிட்டான்? இப்ப என்னுடைய பையன் சொன்னாரு, இப்ப நமக்கு பிரியமுள்ள சகோதரன் அப்படின்னு சொல்றாருங்க.
பிரியமுள்ள சகோதரன், என்னுடைய மகன், என் உள்ளம் போல் இருக்கக்கூடிய ஒனேசிமு. ஆக ஒரு காலத்துல அநியாயம் செய்தவன் இப்பொழுது எப்படி இருக்கிறாப்ல அப்படின்னா, அவன் இப்பொழுது பவுலினுடைய பெத்த மகனாக இருக்கிறான். ஒரு காலத்துல கடன்பட்டவன் இப்பொழுது பவுலுடைய உள்ள துடிப்பாக அவன் மாறிவிட்டான். ஒரு காலத்துல அவன் அடிமையாக இருந்தான், இப்பொழுது ரொம்ப பிரியமான பிரதராக அவன் மாறிட்டாப்ல. ஆக கவனிச்சிங்களா? ஒனேசிமு ஒரு காலத்துல எப்படி இருந்தாரு, ஒனேசிமு எப்படி மாறி இருக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு பவுலாரு? பா, அவன் அடிமைதான்ப்பா, அவன் ஓடி போனவன் தான்ப்பா, அவன்கிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவன் தான்ப்பா, அவன் உனக்கு அநியாயம் செய்தவன் தான்ப்பா, உனக்கு ஒரு வகையிலையும் பிரயோஜனமே இல்லாதவன் தான்ப்பா. நான் திருப்பி உனக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இதை நான் கட்டளையா போட்டா கூட எடுத்து பண்ணின்னு, ஆனா கட்டளையா நான் போடல, அன்பு நிமித்தம் உனக்கு நான் கெஞ்சுறேன்ப்பா. எவ்வளவோ ஊழிய பயணங்களை செய்து எவ்வளவோ சபைகளை ஸ்தாபித்த நான் உன்கிட்ட கேட்கிறேன், பிலமோனே, நீ அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன் அப்படின்னு சொல்றாப்லங்க. சரிங்க, இப்ப இந்த பிலமோன் எழுதிய நிருபம் இருக்கிறது, இதுதாங்க பவுலினுடைய அழகான மன்றாட்டு ஜபத்தை சொல்லுகிறது. பிலமோன்ட்ட இங்க பவுலார் ஒனேசிமுவுக்காக செய்த அழகான மன்றாட்டை தான் இங்க சொல்லப்படுதுங்க. சரி, இந்த 25 வசனங்களை கொண்ட இந்த நிருபத்தை ஏன் ஆதி சபையானது அதை எடுத்து சேஃப்கார்டு பண்ணி வச்சிருக்குது? எதுக்காக இது ஏவப்பட்ட புஸ்தகமாக, ஆவியினால் ஏவப்பட்ட புஸ்தகமாக இதை எடுத்து ஏன் அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாங்க அப்படின்னா, பிலமோன்ட்ட எப்படி பவுலார் மன்றாடினார் என்பதை விளக்குறதுக்காகவா பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாங்க? சற்று சிந்திக்கலங்க. எதற்காக இந்த புத்தகத்தை பரிசுத்த வேதாகமத்தில் வைத்திருக்கிறாங்கன்னு சொன்னா, ஆதிகால சபைக்கு வேற ஒரு நோக்கம் ஒன்று இருந்தது. என்ன நோக்கம் அப்படின்னா, நம்ம பலமுறை வாசிச்சிருக்கிறோம். யோவான் 5:39, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பாருங்கப்பா, அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அப்ப 66 புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு நிருபங்கள் எல்லாம் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்குதுன்னு சொன்னா, இங்க பவுலார் பிலமோன்ட்ட ஒனேசிமுவுக்காக மன்றாடுதல் என்கிற விஷயமானது அது பவுலினுடைய மன்றாட்டு ஜெபமா அல்லது இயேசுவினுடைய மன்றாட்டு ஜெபமா? உங்களுக்கு விஷயம் புரியுதா? ஆதிகால திருச்சபை, ஆதிகால மூப்பர்கள் இதை ஏன் பத்திரப்படுத்தி 66 புஸ்தகத்துல பரிசுத்த வேதாகமத்துல ஏன் இணைத்திருக்கிறாங்கன்னு சொன்னா, பவுலினுடைய மன்றாட்டுக்காக மாத்திரம் அல்ல, அவங்களுடைய கண்கள் ஆவியினாலே அபிஷேகம் பெற்ற கண்கள், அந்த கண்கள் அங்க உள்ள இயேசுவை பார்த்தது. பவுலினுடைய மன்றாட்டு ஜபத்துக்குள்ள இயேசுவினுடைய மன்றாட்டு ஜபத்தை பார்த்தார்கள். அப்ப இங்க இருக்கக்கூடிய காரியங்கள் எப்படி இயேசுவை காட்டுது? ஒரு சில விஷயத்தை கவனிங்க. நீங்க ஒரு சில விஷயத்தை பாருங்க. வசனம் 17ல பவுலார் சொல்கிற விஷயத்தை பாருங்கள். இதே போல இயேசு கிறிஸ்து நமக்கு செய்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். அதே போல வசனம் 18 பார்க்கணும். அதே போல வசனம் 19 பார்க்கணும். ஆக 17, 18, 19 கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிக்கும் பொழுது அது பவுலுடைய காரியம் மாத்திரம் அல்ல, ஒனேசிமுவுக்காக மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்து யாருக்காகவோ அவர் மன்றாடுதலை அழகாக ஒப்பீடு செய்கிறது. சரி, வாங்க வசனம் பாருங்க. வசனம் 17 பாருங்க. இப்ப அந்த பிலமோன்ட்ட அவர் மன்றாடுறார், நான் கட்டளை போடலப்பா, கட்டளை போட்டு ஏத்துப்ப, ஆனா அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன், ஒனேசிமுவுக்காக மன்றாடுகிறேன்னு சொன்னார் இல்லையா? இப்ப எப்படி லாக் பண்றாரு பாருங்க. ஒனேசிமுவுக்காக பிலமோனை ஒரு முடிவெடுக்க வைக்கிறாரு. எப்படி முடிவெடுக்க வைக்கிறார்? அந்த முடிவெடுக்கிற வைக்கிறது இல்ல, எங்கேயாவது இயேசு தென்படுறாரா அப்படின்னு பாக்கணும் பாருங்க. வசனம் 17 பாருங்க. ஆதலால் சொல்லி முடிச்சிட்டாருங்க, அதனாலதான் சொல்லிட்டாரு. ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினார். கவனிச்சீங்களா? நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். இப்ப என்ன சொல்றாப்புல? எப்படி லாக் பண்றாப்புல பிலமோன? அப்பா, உனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம ஓடி வந்துட்டான், அவன் ஏன்ட்ட வந்துட்டான்,
இப்ப நீ அவனை ஏத்துக்கணும். எதுக்காக ஏத்துக்கணும்? பைபிள் சொல்லுது, நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால், உனக்கும் எனக்கும் நல்ல உறவு இருக்கு நீ நினைச்சீன்னா, என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பா, நீ அவன் முகத்தை பார்க்காத, நீ வந்து என் முகத்தை பார். நீ என் முகத்தை பார்த்து எனக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவின் அடிப்படையில நீ அவனை ஏற்றுக்கொள்ளும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இதே போல விஷயத்த ஆண்டவர் ஏதாவது செய்திருக்கிறாரா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வசனத்தை நான் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஆக எப்படி பவுலார் பிலமோனை வந்து முடிவெடுக்க வைக்கிறார்? நீ அவனை பார்க்காத, உன்னோட நான் ஐக்கியமா இருக்கிறேன், நீ அவனை என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்றார். சரி, இன்ட்ரெஸ்டிங் விஷயம் 18ங்க என்ன வருது பாருங்க. அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்தும், நல்ல கவனிங்க, அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்தும் உம்மிடத்திலும் கடன்பட்டதும் உண்டானால், அது வரைக்கும் படிச்சோம் நம்ம, அதுக்கப்புறம் படிக்கல, இப்ப படிப்போம். அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். இன்ட்ரெஸ்டிங்ல, என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். அவன் உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சீன்னா அத என் கணக்குல வை, அந்த கடனை நான் அடைக்கிறேன் அப்படின்றார். ஆக முதல் விஷயம், என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கொள்ளும். நானும் நீனும் ஐக்கியமாக இருக்கிறோம், இந்த ஐக்கியத்தின் அடிப்படையில நீ அவனை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாப்புல. ரெண்டாவது, அவன் உனக்கு கடன்பட்டது உண்டானால், அநியாயம் செய்து உண்டானால், அதை என் கணக்குல வெய்யு, அது என்கிட்ட போட்டுரு. அவனுடைய இதை கொண்டு போய், கடனை கொண்டு போய் என் அக்கௌண்ட்ல போட்டுரு, அதை நான் உனக்கு செலுத்துறேன் அப்படின்றாப்புல. பாருங்க வசனம் 19, ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பவுலார் சொல்வதை கவனிங்கள். வசனம் 19, பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். இன்னொருத்தரை விட்டு எழுத சொல்லப்பா, நான் சொல்லுகிற வார்த்தைகள் நான் மட்டுமே எழுதுகிறேன், நான் மட்டுமே சொல்லுகிறேன். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். கவனிச்சிங்களா? நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மை தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியது இல்லையே. என்னவா? நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நானே எழுதினேன், நான் சொன்னேன்னா அந்த வார்த்தை நான் நிக்கிறேன், நான் கடனை அடைக்கிறேன்னா கடனை அடைப்பேன், இதை நான் தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றார். கவனிச்சிங்களா? வசனம் 20 கவனிங்க. ஆம் சகோதரனே, யார் சகோதரன் சொல்றாரு? பிலமோன சகோதரன் சொல்றார். ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு புரோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு புரோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும். பிலமோனே, அன்பான சகோதரனே, என் உள்ளத்துக்கு கொஞ்சம் இளைப்பாறுதல தாப்பா. என்ன இளைப்பாறுதல்? தயவு செய்து இந்த ஒனேசிமுவை ஏத்துப்பியா? அவன் ஏதாவது கடன்பட்டது உண்டானால், அவன் ஏதாவது அநியாயம் செய்தது உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். இதை நான் என் கையாலே எழுதுறேன்னு சொன்னா நான் என்ன செய்யறேன்? அந்த கடனை நான் அடைக்கிறேன்ப்பா, பணத்துக்காக கேரண்டி நானு அப்படின்னு சொல்றாப்புல. அவனை பார்க்காத நீனு, அவனுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்காத, உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இந்த நம்முடைய கரண்ட் வாழ்க்கையை பாரு, நம்முடைய உறவின் பாரு, நம்முடைய உறவின் அடிப்படையிலே என் முகத்திற்காக அவனை நீ ஏற்றுக்கொள்ளும். சரி, எவ்வளவு அழகான 2 வார்த்தைகள் கவனிச்சீங்களா? என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கொள்ளும், நம்முடைய ஐக்கியத்தின் நிமித்தம் அவனை ஏற்றுக்கொள்ளும், அவனுடைய அநியாயத்தை, அவனுடைய கடனை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும், நான் நிச்சயமாக அதை அடைத்து தீர்ப்பேன். சரிங்களா? இது யாருடைய வார்த்தைகள்? இது யார் பேசின வார்த்தைகள்? ஏசாயா 53ஆம் அதிகாரத்துக்கு வர்றாங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா, இங்க பவுலார் மன்றாடுவதை போல வேற யாரோ சொல்றாங்க. என்ன? அவர் என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும் கடனை நான் தீர்ப்பேன்னு சொன்னார்லங்க, வேற ஒரு கடனை யாரோ ஒருத்தர் தீர்க்கிறதாக அங்க பார்க்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் வசனம் 12. 53ஆம் அதிகாரம் யாரை குறித்து பேசுகிறது என்பதை நீங்க நல்லா அறிவீங்க. வசனம் 12 பாருங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, கவனிக்கணும், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு, யாராக எண்ணப்பட்டு? அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து
அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம். பவுலார் அநியாயம் செய்த ஒனேசிமுவுக்காக, பவுலார் கடன் வாங்கி ஓடி சென்ற ஒனேசிமுவுக்காக மன்றாடினார். அதுபோல இங்க யாரோ ஒருத்தர் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். கவனிச்சிங்களா? பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிடுவார். கவனிச்சிங்களா? ரொம்ப அழகான வார்த்தைகள். இங்க யாரோ ஒருத்தர் மன்றாடுறாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதுவும் அக்கிரமக்காரருக்காக மன்றாடுறார். ஒனேசிமுவுக்காக, அநியாயம் செய்த ஒனேசிமுவுக்காக பவுலார் மன்றாடியது போல இங்க யார் மன்றாடுறாங்க? இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா? அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு, அவங்களுடைய பாவத்துக்காக இவர் அக்கிரமக்காரராக எண்ணப்படுதுங்க. அவங்க கொடுக்க வேண்டிய மரண தண்டனைய, அவங்க கொடுக்க வேண்டிய மரண விஷயத்த இவர் செலுத்துறாருங்க. அவங்க கொடுக்க வேண்டிய ஜீவனை இவர் கொடுக்கிறாருங்க. யார் இந்த இவர்? இவரு அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்றாருமே. யார் இந்த இவர்? இவரு மற்றவங்களுடைய பாவத்தை, அநேகருடைய பாவத்தை அவரே சுமந்து தீர்த்தாராமே. இவர் யாரு? இவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்ப பவுல் எப்படி அநியாயம் செய்த, கடன் வாங்கி ஓடி வந்து விட்ட ஒனேசிமுவுக்காக எப்படி அந்த ஊழியக்கார மன்றாடி நிற்கிறானோ, அது போலவே கிறிஸ்து நமக்காக அக்கிரமக்காரருக்காக மன்றாடுகிறார். எப்படி ஒனேசிமுவுக்கு ஒரு கடன் இருந்துச்சுங்க, அவன் திருப்பி அவன் செலுத்த முடியலங்க, ஓடியே வந்துட்டாங்க அவன். இப்ப நாமும் ஒரு கடனை ஒண்ணு கொடுக்கணும். நம்ம வாழ்க்கை சரியில்லை, நம்மள்ட்ட பரிசுத்தம் இல்லை, எண்ணங்கள்ல பரிசுத்தம் இல்லை, கண்கள்ல பரிசுத்தம் இல்லை, நடக்கையில பரிசுத்தம் இல்லை. ஆகையினால மரணத்தை நாம் எல்லோரும் மறிக்கணும், எல்லோரும் ருசி பார்க்கணுங்க. நாம் ருசி பார்க்க வேண்டிய மரணத்தை ஒவ்வொருவருக்காக அவர் ருசி பார்த்தார். நாம் அடைக்க வேண்டிய கடனை அவர் அடைத்தார். இப்ப இன்னொரு விஷயம், ரெண்டு விஷயம் இல்லையா? அப்ப அக்கிரமக்காரனுக்காக இவர் ஜெபம் பண்றாரு, பவுலார் ஒனேசிமுவுக்காக, அநியாயக்காரனுக்காக அவர் ஜெபம் பண்றாரு. அவர் கடனை தீர்க்கிறேன்னு சொல்றாரு, இவர் உண்மையிலே கடனை தீர்த்தாருங்க. இப்ப முதல் விஷயம் சொன்னோம்ல, அப்ப ஒனேசிமு முகத்தை பார்க்காத, ஒனேசிமுவினுடைய பிளாஷ்பேக்க பார்க்காத, நம்ம ரெண்டு பேரும் உள்ள ஐக்கியத்தை பார்த்து அவனை ஏற்றுக்கொள்ளும் சொன்னார் இல்லையா? அதே வார்த்தையை பவுலார் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒப்பிட்டு சொல்கிறார். எங்க தெரியுங்களா? எபேசியர் 1 அதிகாரத்துக்கு ஓடிவாங்க. எபேசியர் 1 அதிகாரம். எபேசியர் 1 அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா இங்க அழகான ஒரு வார்த்தை வர்றது கவனிங்க. எபேசியர் 1 அதிகாரத்துலங்க வசனம் 4 பாருங்களேன். எபேசியர் 1:4. ஆங்கிலத்துல வசனம் 6 ஆக கூடாது, மாறும். சரிங்களா? இப்ப எபேசியர் 1:4 ரொம்ப அழகான வார்த்தைகள். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. என்னவா? நம்ம எப்படி இருக்கணுமா சொல்லுது? அன்பிலும் பரிசுத்தத்திலும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. எதற்காக தான் தெரிந்து கொள்றாருங்க? பரிசுத்தமா இருப்பதற்குங்க. நிறைய பேர் பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்க, ஆனா அன்பு காட்ட தெரிய மாட்டேங்குது. அன்பில்லாத பரிசுத்தமா என்ன? ஒரு சக மனுஷனை நேசிக்க தெரியல, அதுக்கு பேர் பரிசுத்தமா? நல்லா வேதம் வாசிக்கிறாங்க, நல்லா துதிக்கிறாங்க, நல்லா காணிக்க கொடுக்குறாங்க, நல்லா ஊழியத்துக்காக ஜெபிக்கிறாங்க, ஆனால் அன்பு இல்லையே. மனதிற்குள்ளே வன்மமும் குரோதமும் இருக்கிறது. அதற்கு பேரா பரிசுத்தம்? அதற்கு பேரா ஆவிக்குரிய வாழ்க்கை? இல்லை. அதான் சொல்றாரு, நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டார். யார் மூலமாக தெரிந்து கொண்டார் சொல்லுது? அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள். அந்த கிறிஸ்துவுக்குள்ன்ற வார்த்தை எபேசியர்ல வந்துகிட்டே இருக்கும். ஆக கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டார். ஆங்கிலத்துல வசனம் 6ங்க. He made us accepted in the beloved. அருமையானவருக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டார். வசனம் 6. அது அப்படியே தமிழ்ல வசனம் 4 வருது. அவ்வளவுதான். அப்ப நீங்க என் நிமித்தம் எனக்காக அவனை ஏற்றுக்கொள்ளும். எனக்கும் உனக்கும் உள்ள அந்த ஐக்கியத்தின் நிமித்தமாக அவனை ஏற்றுக்கொள்ளும்.
அவனை பார்க்காதீங்க. அதேதாங்க கிறிஸ்து. கிறிஸ்துவுக்குள்ளாக பிதா நம்மை தெரிந்து கொள்கிறார். ஆக மீண்டுமாக பிலமோன் நிருபத்துக்கு வருவோங்க. பிலமோன் நிருபம் அது பவுலுக்கும் பிலமோனுக்கும் நடக்கக்கூடிய மன்றாடு. பிலமோன் நிருபம் பவுலார் ஓடி சென்ற அந்த ஒனேசிமுவுக்காக மன்றாடுகின்ற காரியமா? பிலமோன் நிருபம் அன்பின் நிமித்தம் மன்றாடுகின்ற பவுலினுடைய அன்பான மன்றாடுதலா? இல்லைங்க. அங்க பவுல் இயேசுவினுடைய உள்ளத்தை காண்பிக்கின்றார், இயேசுவினுடைய குணத்தை காட்டுகின்றார், இயேசு கிறிஸ்துவினுடைய அடுத்த கட்ட செய்தி வந்தாலும் அப்புறம் கார்த்திக் அவங்கள அவர் இதுல இருந்து அனுப்பிச்சிருந்தாரு. இயேசு கிறிஸ்துவினுடைய அடுத்த கட்ட ஊழியத்தை காண்பிக்கின்றார். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். இப்ப இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆசரிப்பு கூடாரத்துல எந்த அளவுக்கு அங்க பலி செலுத்த வேண்டிய ஆடு முக்கியமோ அந்த அளவுக்கு ஆசாரியன் முக்கியம், ரத்தமும் முக்கியம், பலியும் முக்கியம். எவ்வளவு தூரம் பலி முக்கியமோ அவ்வளவு தூரம் ஆசாரிய ஊழியம் முக்கியம். இது ரெண்டும் இருந்தா தான் ரட்சிக்கப்பட முடியும். ஆக இயேசுவானவர் நமக்காக மரித்தார், இயேசுவானவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், நமக்காக அவர் வக்கீலா இருக்கிறாரு. எப்படி வக்கீலா இருக்கிறாரு? எப்படி பேசுவாரு? இதோ பாருங்க ஐயா, இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறோம் பாருங்கய்யா, இப்படிதாயா ஒவ்வொரு ஒனேசிமுவுக்காக அவர் மன்றாடுகிறார். யாராவது இருக்கிறீங்களா ஒனேசிமுவா? அப்ப இந்த நிருபம் கற்றுத்தருகின்ற அற்புதமான விஷயங்கள்ல ஒன்று, இயேசு கிறிஸ்துவானவர் அடுத்த கட்ட ஊழியத்திற்குள்ள போய்விட்டாரு. இயேசுவானவர் நமக்காக பலியான ஆடாக இருந்தார், குற்றம் இல்லாத ஆடாக இருந்தார், எல்லா குற்றத்தை சுமந்து தீர்த்த ஆடாக இருந்தார், பலியானார். அதை கடந்து இப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா இந்த கருத்தை தாங்க. அவர் பலியானார், ரத்தம் சிந்தினார். கிறிஸ்தவ திருச்சபையே, கிறிஸ்தவர்களே, ஊழியர்களே, இதை கடந்து வரணும். நீங்க அடுத்த கட்ட ஊழியத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவானவர் போய்விட்டார். அந்த விஷயத்தை சொல்லுவதற்காகத்தான் எபிரேயர் நிருபத்தை பவுலார் எழுதியிருக்கிறார். எபிரேயர் 7:25 ரொம்ப அழகான வசனங்கள். 7:25 பாருங்க. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக, படிச்சீங்களா? அர்த்தமான வரிகள்ங்க, ஒவ்வொரு வார்த்தைகளும் அழகான வார்த்தைகளுங்க. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு. தமது மூலமா தேவன்கிட்ட சேர்றவங்களுக்கு அவர் வேண்டுதல் செய்யறாராம். எதுக்காக வேண்டுதல் செய்யறாராம்? அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். என்னவா? அவர் வழியா அவர் பிதாட்ட போறவங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்யறாராம். அவர் வேண்டுதல் செஞ்சா என்ன ஆகுமா? பைபிள் சொல்லுது, அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்க ரட்சிப்பை தொலைத்து இருக்கிறீங்களா? பாவத்தினுடைய அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறீங்களா? எபிரேயர் நிருபமும் சரி, பவுல் எழுதிய இந்த பிலமோனுக்கு எழுதின நிருபமும் சரி சொல்லுகின்ற அருமையான ஒரு நற்செய்தி. உங்களுக்காக ஒரு வக்கீல் ஒருத்தர் இருக்கார், உங்களுக்காக மன்றாடுகின்ற ஒரு மத்தியஸ்தர் ஒருத்தர் இருக்கிறார். எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே வாங்க, இந்த வக்கீல்கிட்ட வாங்க. அந்த வக்கீல் உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும். Wherefore he is able to save them to the uttermost that come unto God by him. என்ன எவ்வளவு அட்டர்மோஸ்ட்ல இருந்தாலும் சரி, அவர் உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். நமக்கான பலியான இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகின்ற ஆசாரியராக இருக்கிறார். நமக்காக அவர் பரிந்து பேசுற வக்கீலாக அவர் இருக்கிறாருங்க. அப்ப நீங்க அவர்கிட்ட வரணும். இயேசு கிறிஸ்து அவர் அடுத்த கட்ட ஊழியத்திற்குள்ள போயிட்டாரு. அடுத்த கட்ட ஊழியம் என்பது என்ன? அவர் ஆசாரியராக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிலமோன் நிருபம் நமக்கு சொல்லுகின்ற விஷயத்துல ஒன்று, இயேசு நமக்காக இப்படிதாங்க பரிந்து பேசுகிறார். பைபிள்ல நிறைய ஜபங்கள் இருக்குங்க, ஏகப்பட்ட ஜபங்கள் பரிந்து பேசுகின்ற ஜபங்களாக இருக்கிறது. அந்த ஜபங்கள் எல்லாம்
இயேசுவை தான் காட்டுது. பழைய ஏற்பாட்டுல ஒரு அருமையான பரிந்து பேசுகின்ற ஜெபம் இருக்குதுங்க. அதுதான் மோசே. மக்கள் எல்லாரும் அந்த கன்றுக்குட்டியை செஞ்சு வணங்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கற்பனைய உடைச்சிட்டு ரொம்ப கோபத்தோட கூட இருக்கும் பொழுது அந்த மக்களுக்காக போய் ஒரு ஜெபம் பண்ணுவாரு மோசே. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஆண்டவரே, இதெல்லாம் வீணா போன ஜன ஆண்டவரே, இந்த சர்ச்சுக்கு போய் என்ன பாஸ்டரா போட்டீங்களே, இதெல்லாம் ஒரு சர்ச்சா அப்படின்னு தான் கேட்டாரு. நான் இவங்களுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணவே மாட்டேன், இல்ல நான் அளவா ஜெபம் பண்ணிக்கிறேன் அவங்களுக்காக. அதுக்கெல்லாம் அவங்க எல்லாம் ரொம்ப ஒரு தகுதியான மக்கள் எல்லாம் கிடையாது. ஜெபத்தை சுருக்கவும் இல்லை, ஜெபத்துல அவங்கள விடவும் இல்லை. அவர் பண்ண ஜெபம் உங்களுக்கு தெரியுமா? ஜீவ புஸ்தகத்துல இருந்து என் பேரை எடுத்து போடும் அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த மக்கள் எல்லாம் பரலோகம் வரட்டியா, அவங்களுடைய பாவத்தை ஏன் கணக்குல வைங்க. பாஸ்டர்னா இப்படி எல்லாம் இருக்கணும், பாஸ்டர் ஊழியன்னா இப்படி எல்லாம் இருக்கணும். மக்கள் உங்களிடத்துல போய் உங்க மனசு நோகடிச்சிட்டு இருக்கும் பொழுது, இயேசுவுக்கு விரோதமாக, ஆவியானவருக்கு விரோதமாக தவறுகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு ஊழியனுடைய ஜெபம், ஆண்டவரே எப்படியாவது மாத்துங்கய்யா, என் மந்தைய மாத்துங்க ஐயா, அவங்களுக்காக என்ன விட்டுருங்க ஐயா, அவங்கள கூட எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்ற ஒரு ஜெபத்தை மோசே மன்றாடுகின்றார். கவனிச்சிங்களா? மன்றாட்டு ஜெபம் அப்படி இருக்கணும். அந்த மாதிரி ஆபிரகாம் சோதம் குமரா மக்களுக்காக ஒரு விசைப்பா ஒரு விசை கோபம் வராது இருப்பதாக. இன்னும் கொஞ்சம் சுருக்கமா பேசிக்கவா? கொஞ்சம் பேசிக்கிறேன். மன்றாட்டு ஜெபம் இதெல்லாம் ஆபிரகாமினுடைய மன்றாட்டு ஜெபம் இல்ல. அது யோபு அந்த சகோதரர்களுக்காக பண்ற மன்றாட்டு ஜெபம் அல்ல. மோசே மக்களுக்காக சபைக்காக பண்ற மன்றாட்டு ஜெபம் இல்ல. அதெல்லாம் அப்படியே எதை காட்டுது அப்படின்னா இயேசுவை காட்டுகிறது. ஒனேசிமுவுக்காக பவுல் செய்த மன்றாட்டு ஜெபம் இயேசுவை காட்டுகிறது. இயேசு உங்களுக்காக அவர் காத்திருக்கிறார். நீங்க உங்களுடைய இருக்கிற வண்ணமாக அப்படியே கொண்டு போயிட்டீங்களா, வக்கீல புடிச்சிட்டீங்களா என்பதை சற்று யோசிக்கிறேங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் கூட இருக்குதுங்க. அந்த ஒனேசிமு அவன் கடனை கொடுத்து தீர்க்கணுங்க. அவன் கடன் கொடுக்க முடியலங்க. அவன் பவுல்கிட்ட வந்துடுறாப்புல. பவுல் அவனுக்காக ஜெபிக்கின்றாப்புல. நீங்க இந்த மாதிரி ஒனேசிமு உங்க குடும்பத்துல, உங்களுடைய சபையில, உங்க சமுதாயத்துல எந்த ஒனேசிமுவுக்காக நீங்க இப்படி ஜெபிக்கிறீங்க? ஏதேனும் ஒனேசிமுவுக்காக நீங்க வரிஞ்சு கட்டிட்டு நீங்க நிக்கிறீங்களா? முதல் விஷயம், இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார். ரெண்டாவது விஷயம், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தான் ஒனேசிமுவை காமிச்சிருக்கிறாங்களா? ஏதாவது ஒனேசிமு உங்களிடத்துல அல்ல யார்கிட்டையாவது அநியாயம் செய்யும் பொழுது அந்த அநியாயம் செய்தவருக்காக அந்த அநியாயம் செய்தவனையும் வச்சுக்கிட்டு நீங்க மன்றாடுகின்றீங்களா? அந்த உறவுகளை நீங்க சீர்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மன்றாடுகின்றீங்களா? அப்படி உங்க வாழ்க்கையில ஒனேசிமு உண்டா? சரிங்களா? மூன்றாவது ரொம்ப அழகான விஷயம். மூன்றாவது, நீங்க தான் ஒனேசிமுவா? அந்த ஒனேசிமு அவன் புரோஜனம் இல்லாதவன். இப்பொழுது உனக்கும் எனக்கும் புரோஜனம் உள்ளவன், மிகவும் புரோஜனம் உள்ளவன். ஒரு காலத்துல அவன் அடிமை, இப்பொழுது அருமையான சகோதரன். ஒரு காலத்துல அவன் கடன் வாங்கினவன், அவன் உன்னை விட்டு கொஞ்ச காலம் பிரிந்து போனவன். இப்ப என்றென்றைக்கும் உம்மிடத்திலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறான்ப்பா. இந்த ஒனேசிமுட்ட இந்த மாற்றம் எப்படி வந்துச்சு? அப்ப நீங்க யோசிக்கணும். நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் பிதாட்ட, நம்முடைய பிலமோன்ட்ட நாம் செலுத்த வேண்டிய கடனை நாம செலுத்த முடியல. நமக்கான பவுலாரு இயேசு கிறிஸ்து அவர் செலுத்துகிறாரு. திரும்பவும் பிதாவோட உங்க உறவை நீங்க வச்சுக்க விரும்புறீங்களா? என்றென்றைக்கும் பிதாவை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறீங்களா? அந்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கின்றார். நீங்க ஒரு காலத்துல நல்லா இருந்தீங்க, பிதாவோட ஐக்கியமா இருந்தீங்க. ஆனா வேண்டான்னு விட்டுட்டீங்களா? பேரளவுக்கு இருந்தா போதும் நினைக்கிறீங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிதாட்ட மன்றாடுகிறாருங்க. இப்ப கவனிச்சீங்களா? அவர் எப்படி மன்றாடுறாருன்ற விஷயத்தை பார்த்து நாம் ஒனேசிமுவாக ஒனேசிமுவாக இருப்போமானால் அந்த ஒனேசிமு எப்படி மாற்றம் பெற்றான் பாத்தீங்களா? புரோஜனம் உள்ளவன்,
என்றென்றும் இருப்பான். அவன் எப்பொழுதும் உங்களோட இருக்குன்னு ஆசைப்படுறான். அருமையான சகோதரன். அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அதாங்க கிளைமேக்ஸ், அதுதாங்க ட்விஸ்ட். என் உள்ளம் போல இருக்கிற ஒனேசிமு. நீங்க இயேசுவினுடைய உள்ள துடிப்பாக மாறுவீங்களா? பிதாவினுடைய உள்ள துடிப்பாக மாறுவீங்களா? அங்க தாவீதை பார்த்து பழைய ஏற்பாட்டுல சொன்னார்ல, என் இருதயத்துக்கு ஏற்றவன். இப்ப அந்த மாதிரி ஒனேசிமு வைக்கிறார், என் உள்ளம் போல இருக்கிறாப்ல. இந்த அருமையான சகோதரன், இந்த அருமையான ஊழியக்காரன், இந்த அருமையான ஊழியக்காரை என் உள்ளம் போல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை குறித்து அவர் சொல்ல முடியுமா? சொல்லணும்னு சொல்லிட்டு விரும்புகிறாருங்க. எப்படி முடியும் அப்படின்னா, வக்கீல்கிட்ட போங்க, மத்தியஸ்தர்கிட்ட போங்க. நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரே மத்தியஸ்தர் உண்டு. அவர்கிட்ட போனீங்கன்னா இந்த ஒனேசிமோ இப்படி கரண்ட் ஸ்டேட்டஸ்ல உள்ள ஒனேசிமோவா மாறிட்டாப்ல, உள்ளம் போல இருக்கிற ஒனேசிமோவா மாறிட்டாப்ல. அதே போல உங்களையும் ஆண்டவர் மாத்தணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். ஆக இது ஏதோ பவுல், பிலமோன், ஒனேசிமோ விஷயம் இல்லைங்க. பிதா, குமாரன், நீங்க பண்ற விஷயம். இயேசு உங்களுக்காக பரிந்து பேசணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். நீங்க உங்க பெட்டிஷனை அவர்கிட்ட கொண்டு போக விரும்புறீங்களா? நீங்க அவர்கிட்ட கொண்டு போனீங்கன்னு சொன்னா முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். எந்த சேர்த்து சகதியில் இருந்தாலும் சரி, உங்களை தூக்கி எடுத்து குற்றமில்லாதவர்களும் அன்பில் பரிசுத்தமாய் இருப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவண்ணமாக அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த வாழ்க்கைக்கு உங்களை அழைக்கிறார். பிதாட்ட இயேசு வழியா போகலாமா? நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வக்கீல் இருக்கிறாரு, சோர்ந்து போகாத வக்கீல் இருக்கிறாரு. 7 தரம் விழுந்தாலும் நம்மளை தூக்கி எடுக்கக்கூடிய ஒரு வக்கீல் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த வக்கீலுக்கு நன்றி சொல்லாமா? சிந்தித்து பாருங்கள். ஒனேசிமுவாக நாம் இருப்போமானால், உள்ளம் போல மாறின ஒனேசிமுவாக இன்று மாறுவோம். நம்ம மத்தியஸ்தரை பார்ப்போம். மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்துவை மாற்றுவார். ஆமென். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். தேங்க்யூ சோ மச். நல்ல அருமையான சத்தியத்தை அந்த தாசன் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தினார். எப்படி பவுலின் ஜெபம், மன்றாட்டு ஜெபம் எப்படி இருந்தது என்று சொல்லி இந்த நாளில இலக்கமாக ஆண்டவர் ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். இந்த நாளிலும் கூட நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் என்பதை தெளிவாக பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட பேசினார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து கூட நாம் அந்த பவுலை போல ஒன்னேசிமை போல இந்த நாட்களில கர்த்தர் ஒரு பயன்படுத்தும் பாத்திரமாக நம்ம ஒவ்வொருவரையும் வணைந்து கொள்ள விரும்புகிறார். ஒரு நாள் பிரயோஜனம் இல்லாத நம்மை கர்த்தருக்கு பிரயோஜனப்படுத்தி இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மாத்திரமல்ல தேசங்களுக்காக திறப்பில் என்று ஜெபிக்கத்தக்கதாக, மன்றாடி ஜெபிக்கத்தக்கதான ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தேவதாசனுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காய் சோத்திரம். சகோதரர்களாக ஒருமித்து கூடி ஆண்டவரே அப்பாமை சோதரிக்க எப்படியாக பரிசுத்த பவுல் மன்றாடி ஜெபித்தார் என்பதை போல, இயேசுவை போல நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பது போல, அநேக பரிசுத்தவான்கள் மோசே மற்றும் ஆபிரகாம் எப்படியாக திறப்பில் நின்று ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கும்படியான ஒரு வாஞ்சையை நீர் கொடுத்ததற்காய் சோதரம். அன்பு தாசனுக்காய் சோதரம். ஆண்டவரே, செய்து வருகிற ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அவர்கள் நடத்தி வருகிற அருணோதய தீர்க்க தரிசன பள்ளியை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அநேக தீர்க்க தரிசலை உருவாக்கி தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் மாற்றி வருகிற கிருபைக்காய் சோத்திரம். தொடர்ந்து ஊழியங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அன்பு சகோதரனுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கனமையும் எல்லாவற்றும் மக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து கூட நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் பாபு அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். ஆவியானவரே ஸ்தோத்திர ராஜா, மகிமையானவரே ஸ்தோத்திர ராஜாவே, நன்றி கூறி துதிக்கிற தகப்பன். ஆண்டவரே, ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமையும் ராஜாவே அப்பா இந்த மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளுக்காக செபிக்கிற கிருபையை கொடுக்கிறீங்க தகப்பன். ஆண்டவரே, நாங்க பார்க்கிற தகப்பனை இப்பொழுது மத்திய கிழக்கு நாடு ஆசிய நாடுகள்ல ஆண்டவரே அநேக மாற்றங்களை கொண்டு வர்றீங்க ராஜாவே. இது உங்களால் தான் உண்டானது தகப்பன. ஒருவேளை அநேகருக்கு தெரியலாம், ராஜா வர்றாங்க, அநேக
மாற்றங்கள் வருது. நாங்க விசுவாசிக்கிற தகப்பனே, இங்க தேவனால் உண்டானது தகப்பன். எங்களுடைய ஜபங்களை எல்லாம் கேட்கிற தேவன் அற்புதத்தை செய்றீங்க. அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எங்களையும் ஜெபிக்க ஆண்டவரே அந்த கிருபையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திர தகப்பன். இந்த நல்ல ஊழியத்தை ஆசிர்வதிங்க தகப்பனே. அப்பா மைண்ட் சொல்லித்துக்காக ஸ்தோத்திர தகப்பன். காலையில இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை கொடுத்தீங்க, ஒவ்வொருவரையும் ஆசிரியத்தை கொடுத்தீங்க ராஜா. கடைசியாக ராஜாவே நல்ல ஒரு செய்தியை கொடுத்தீங்க தகப்பனே. அன்றே நாங்க இன்னும் எப்படி ஜெபிக்கணும், அன்றே ஜபத்தின் ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிற தேவனா இருக்கீங்க தகப்பனே. அப்பா என் உள்ளம் போல இருக்கிற உன்னை அவன் பட்ட கடனையெல்லாம் ஏன் கணக்குல வைத்துக் கொள்ளும் அன்றே. அப்பா பவுல் கேட்கிறாரு, பவுல் சொல்லுகிறானே தகப்பனே. அப்பா நாங்களும் ஊழியத்தை செஞ்சாலும் அநேக காரியத்தை செஞ்சாலும் இன்னும் அன்றே நாங்க விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்கள்லாம் பார்க்கிற தகப்பன். ஒவ்வொரு காரியத்தையும் பொறுப்படுங்க. தாசனுக்கு கொடுத்த நல்ல வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா ஆசிரியங்க, நடத்துங்க தகப்பனே. அப்பா ஊழியத்தை செய்த ஒவ்வொருவரையும் இன்னைக்கு அன்றே நீங்க பொறுப்படுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்பா ஸ்டீவனையாவை பொறுப்படுங்க, உங்களுடைய கரம் இருக்கட்டும். அப்பா அண்ணன் ஜெயித்தது போல அவருடைய அந்த தீர்க்கதரிசன பள்ளியும் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ராஜா நீங்க அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்களை தாழ்த்தி ஒப்பு கிடைக்கிற ஒரு நாட்கள் இந்த 40 மணி நேரம் செப நேரத்தை அண்டரே நீங்க ஆசீர்வத்தை தரப்போறீங்க, பெரிய காரியத்தை செய்ய போறீங்க. அப்பா நாங்க அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. அடியார்ல தாழ்த்தி ஒப்பு கிடைக்கிறேன். துதி கனமயமே எல்லாத்தையும் ஏற்றுக்கோங்க. இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்தே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் ஒவ்வொருவருக்கும் தேவ கரிசனையும் பவுலை போல இருக்கிற கரிசனையும் ஒவ்வொருவர் மேலும் எழும்புவதாக. ஆமென். நன்றி. தொடர்ந்து இந்த ஐக்கியத்துக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிருங்க. ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த மத்திய கிழக்கு பகுதிகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு வாஞ்சைய கர்த்தர் நீர்தாமே கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி. அதற்காக சௌரலை ஒன்று சேர்த்தினதுக்காக நன்றி. அதுபோல மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் தாப்பனே. அவர்கள் செய்து வருகிற இந்த அற்புதமான திருப்பணியை கர்த்தர் தொடர்ந்து எடுத்து நடத்துங்கப்பா. ஆண்டவரே, எப்படி நாங்கள் இன்னும் அதிகமாக ஜெபிப்பது என்பதை எங்களுக்கு சொல்லித்தாரும். நாங்கள் பண்ணின ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நீர்தாமே பதில் தாரும் தாப்பனே. ஊழியங்கள் வளரட்டும், சபைகள் பெருகட்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய உள்ளம் போல எங்கள் உள்ளத்தை மாற்றியரிடும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வருகிற நாட்கள்ல அந்த 40 மணி நேரத்துக்கு ஜெபிப்போம். அதிகாலையில் நடைபெறுகிற அந்த காலை ஜெபத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாரும் சேர்ந்து பங்கு வருவோம், தேசத்திற்காக மன்றாடுவோம். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ.